ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் கிடையாது அன்லெஸ் அன்டில் அதை பற்றி பேசிஸ் உங்களுக்கு தெரியற வரைக்கும். நீங்க ஒரு ட்ரேடர் இது வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல ப்ராஃபிட்டை பார்க்க முடியல, தென் ஒரு ஸ்டாக்ல லாங் பொசிஷன் எடுத்த பிரைஸ் ஷார்ட் பொசிஷன் போகுது, சரி ஓகேன்னு ஒரு ஸ்டாக்ல ஷார்ட் பொசிஷன் எடுத்த பிரைஸ் லாங் பொசிஷன் போச்சுன்னா நீங்க கரெக்டான ஸ்டாக்ல என்ட்ரி எடுக்கல, இல்லைன்னா கரெக்டான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணலன்னு அர்த்தம். பட் நோ வரிஸ், ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகிறதுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுற 7 ஸ்டெப் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகிடலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னோட கெரியரை ட்ரேடிங்கில் ஸ்டார்ட் பண்ணேன், தென் ஸ்லோவாக ஃபண்டமெண்டல் கற்றுக்கிட்டேன். இப்போ டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் ரெண்டுமே கற்றுக்கிட்டு டெக்னிக்கல் பண்ணுற கான்செப்டில் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் ரெண்டுமே கற்றுக்கிட்டு ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு நம்ம சேனல் ஒரு கரெக்டான சாய்ஸ் உங்களுக்கு. ஸோ இந்த சாய்ஸை மிஸ் பண்ணாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு 7 ஸ்டெப் மெத்தடாலஜி. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர் பற்றி நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். அண்ட் ஒவ்வொரு டெக்னிக்கல் இண்டிகேட்டருக்கும் நம்ம ஒரு ஸ்டார் என்ன நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த 7 ஸ்டெப்புமே ஓகேவா இருந்துச்சுன்னா அது நம்ம 7 ஸ்டார் செட்டப் ஸ்டாக் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இல்லை நான் அனலைஸ் பண்ணும்போது 5 ஸ்டார்ஸ் மட்டும் தான் ஓகே இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்குக்கு நம்ம 5 ஸ்டார் செட்டப் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். நீங்கள் ஒரு நோவைஸ் ட்ரேடர், நீங்கள் புதுசாக ஸ்டாக் மார்க்கெட் வந்திருக்கீங்க, ட்ரேடிங் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்க அனலைஸ் பண்ற ஸ்டாக் அட்லீஸ்ட் 5 ஸ்டார்ஸ் நம்மளுக்கு இருக்கணும். அப்படி இல்லாம அந்த ஸ்டாக்ல நீங்க ட்ரேடிங் எடுக்காதீங்க. அதுவே எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடரா இருந்தீங்கன்னா 3 ஸ்டார் நம்மளுக்கு போதும் ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு. பட் அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய பேக் டெஸ்ட் பண்ணணும். பேக் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கான்ஃபிடன்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த செட்டப் வச்சு நீங்க ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டு ட்ரேடிங் பண்ணுங்க. 7 ஸ்டெப் மெத்தடாலஜில ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிரைஸ், செகண்ட் வால்யூம், மூணாவது மொமெண்டம். இந்த 3 தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோட மும்மூர்த்திகள் சொல்றோம். இந்த 3 மூர்த்தியில ஒரு மூர்த்தி மிஸ் ஆன கூட அந்த ஸ்டாக்ல என்ட்ரி எடுக்கவே கூடாது. இந்த ரூலை ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் எந்த ஒரு ரூலையும் டிஃபைன் பண்ணாம நம்ம இஷ்டத்துக்கு ட்ரேடிங் பண்றது மட்டும் தான். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகணும் அண்ட் சஸ்டைன் ஆக நினைச்சீங்கன்னா ஒரு ரூலை டிஃபைன் பண்ணுங்க, அந்த ரூலை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. 4th ஒன் பேட்டர்ன், 6th ஒன் வாலட்டிலிட்டி, 6th ஒன் டைம் அண்ட் ஃபைனல் 7th ஒன் சென்டிமெண்ட். இந்த 7 கீ டெக்னிக்கல் பேராமீட்டர் பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ பிரைஸை பத்தி பார்க்கலாம். பிரைஸோட கீ ஃபேக்டர்ஸ். பிரைஸ் தான் ஒரு ஸ்டாக்கோட ட்ரெண்டை டிஃபைன் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஒரு கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் இந்த பிரைஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒரு கம்பெனி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சுன்னா அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்துட்டு அப் ட்ரெண்ட்ல இருக்கும். அதுவே ஒரு கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் ஒஸ்டா இருந்துச்சுன்னா ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும். இஃப் இன் கேஸ் ஒரு கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இன்வெஸ்டரோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணலனா அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் சைடு வேஸ்ல மூவ் ஆகும். இப்போ ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் 100 rupees ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் மார்னிங்ல. தென் எண்ட் ஆஃப் த டேல ஸ்டாக்கோட பிரைஸ் 110 rupees க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த கேண்டில் நம்ம புல்லிஷ் கேண்டில்னு சொல்லுவோம். அதே நேரத்துல ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் 110 rupees ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். எண்ட் ஆஃப் த டேல அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் 100 rupees க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த கேண்டில் நம்ம பியரிஷ் கேண்டில்னு சொல்லுவோம். ஸ்டாக்கோட பிரைஸை ஃபாலோ பண்றதுக்கு நான் கேண்டில் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்றேன். ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய டைப் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்குது. பட் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்ல சக்சஸ் ஆகணும்னா நீங்க எல்லா கேண்டில் ஸ்டிக்ஸ் பத்தி தெரியணும் அவசியமே கிடையாது. ஒரு 4-5 கேண்டில் ஸ்டிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. தென் அதை பத்தி பேக் டெஸ்ட் பண்ணுங்க. அதுல மாஸ்டரியா இருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 4 கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டும் நான் என்னோட ட்ரேடிங்ல யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்கல்ஃபிங், செகண்ட் ஹேமர், மூணாவது இன்வெர்டர் ஹேமர், நாலாவது ஸ்பின்னிங் டாப். இந்த 4 கேண்டில் ஸ்டிக்ஸ் போது நீங்க ட்ரேடிங்ல சக்சஸ் ஆகிறதுக்கு. இந்த என்கல்ஃபிங் கேண்டில் தவிர மற்ற கேண்டிலோட கலர் நமக்கு முக்கியம் கிடையாது. ஏன்னா இந்த என்கல்ஃபிங் வந்துட்டு புல்லிஷ் என்கல்ஃபிங் இருக்குது, பேரிஷ் என்கல்ஃபிங் இருக்குது. பட் இந்த ஹேமர், இன்வெர்டர் ஹேமர், ஸ்பின்னிங் டாப் ரெட் கலர் இல்ல கிரீன் கலர் எதுவாக இருந்தாலும் நமக்கு பரவாயில்ல. பட் முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான ரீசன் அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற எமோஷனை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹேமர் எண்ட் ஆஃப் புல் மார்க்கெட்ல ஃபார்ம் ஆச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுதுன்னு அர்த்தம். அட் த சேம் டைம் இன்வெர்டர் ஹேமர் பியர் மார்க்கெட்ல ஃபார்ம் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். சேம் ஸ்பின்னிங் டாப்பும் இந்த ஸ்பின்னிங் டாப் எண்ட் ஆஃப் தி அப் ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். அட் த சேம் டைம் டவுன் ட்ரெண்ட்ல ஃபார்ம் அப் ட்ரெண்டுக்கு பிரைஸ் சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். சோ நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான ரீசன் அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்க எமோஷன். இதை தெரிஞ்சாலே போதும் ஒரு ட்ரேடரா ஸ்டாக் மார்க்கெட்ல ஈஸியா சஸ்டெயின் ஆயிடலாம். பிரைஸோட ட்ரெண்டை பத்தி பார்க்கலாம். பிரைஸோட ட்ரெண்ட் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட், அதாவது ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் கொடுக்கும். செகண்ட் டவுன் ட்ரெண்ட், லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷன் கொடுக்கும். மூணாவதா சைடுவே ட்ரெண்ட் வித்தின் ரேஞ்சுக்குள்ள ட்ரேடிங் ஆகும். இப்போ அப் ட்ரெண்ட் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் பார்க்கலாம். இந்த சார்ட்ல இந்த இடத்துல நம்மளுக்கு பேஸ் கிரியேட் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட், இந்த இடத்துல ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன், தென் ஒரு ஸ்மால் புல் பேக், இந்த இடத்துல ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷன், தென் அகைன் ஸ்டாக் பிரைஸ் இந்த ஹையர் ஹை ஃபார்மேஷனை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேல போய் மறுபடியும் அகைன் ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன், ஸ்மால் புல் பேக், ஹையர் லோ ஃபார்மேஷன், அகைன் பிரைஸ் வந்துட்டு அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகும். எப்போ எல்லாம் பிரைஸ் அப் ட்ரெண்ட்ல ஹையர் ஹை ஃபார்மேஷனை பிரேக் அவுட் கொடுத்து மேல போகுதோ அப்போ அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படியே அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ
ஆகுதுன்னு அர்த்தம். இஃப் இன் கேஸ் ஸ்டாக்கோட பிரைஸ் இந்த இடத்துல போய் ஹையர் ஹைய பிரேக் அவுட் பண்ணாம இந்த ஹையர் லோவை பிரேக் டவுன் கொடுச்சுன்னா ஸ்டாக்கோட பிரைஸ் சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். இப்போ ரியல் சார்ட்ல எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது ஸ்டாக்கோட பேஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் அப் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் ஒரு புல் பேக், இது ஹையர் லோ ஃபார்மேஷன், இது ஹையர் ஹை ஃபார்மேஷன். ஸ்டாக் பிரைஸ் வந்து இந்த இடத்துல ஹையர் ஹைய பிரேக் அவுட் கொடுத்து மேல போகுது. இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணுங்க, இது ஹையர் ஹை ஃபார்மேஷன், இது ஹையர் லோ ஃபார்மேஷன். ஸ்டாக்கோட பிரைஸ் இந்த ஹையர் ஹைய பிரேக் அவுட் கொடுக்காம ஹையர் லோவை பிரேக் டவுன் கொடுத்துருச்சு. அதனால ஸ்டாக் பிரைஸ் மேல அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகாம டவுன் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு. சோ நீங்க ஒரு ஸ்டாக்ல ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் அப் ட்ரெண்ட்ல இருக்கா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் மார்க் பண்ணா மட்டும் தான் தெரியும். இப்போ டவுன் ட்ரெண்ட் பார்க்கலாம். டவுன் ட்ரெண்ட்ல இந்த இடத்துல பிரைஸ் ஒரு டாப் கொடுத்துருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் டவுன் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் புல் பேக், இது லோயர் லோ ஃபார்மேஷன், இது லோயர் ஹை ஃபார்மேஷன். அகைன் ஸ்டாக்கோட பிரைஸ் லோயர் லோ பிரேக் டவுன் கொடுத்து ஃபர்தரா டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. இந்த இடத்துல லோயர் லோ ஃபார்மேஷன், அகைன் ஒரு லோயர் ஹை ஃபார்மேஷன், அகைன் ஸ்டாக் பிரைஸ் லோயர் லோ பிரேக் டவுன் கொடுத்து கீழே போயிருக்கு. ஸ்டாக்கோட பிரைஸ் டவுன் ட்ரெண்ட்ல எப்பெல்லாம் லோயர் லோ பிரேக் டவுன் கொடுக்குதோ அப்பெல்லாம் ஸ்டாக்கோட பிரைஸ் சேம் டவுன் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகும். இஃப் இன் கேஸ் ஸ்டாக்கோட பிரைஸ் லோயர் லோ பிரேக் டவுன் கொடுக்காம லோயர் ஹையர் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ஸ்டாக்கோட பிரைஸ்ல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். ரியல் சார்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கோட பிரைஸ் வந்துட்டு அப் ட்ரெண்ட்ல இருக்குது. அப் ட்ரெண்ட்னா ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன். இந்த இடத்துல பாருங்க ஹையர் லோ ஃபார்மேஷன், ஹையர் லோ பிரேக் டவுன் கொடுத்த உடனே அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லோயர் லோ லோயர் ஹை ஃபார்மேஷன், அகைன் பிரைஸ் வந்து இந்த லோயர் லோ பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. ஃபர்தரா பிரைஸ் டவுன் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு லோயர் லோ, இது லோயர் ஹை, அகைன் ஸ்டாக்கோட பிரைஸ் லோயர் லோ பிரேக் டவுன் கொடுத்து டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ இருக்கு. ஃபைனல் இந்த இடத்துல ஒரு கப்பல் ஆஃப் வீக்ஸ்க்கு ஸ்டாக்கோட பிரைஸ் கன்சாலிடேட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் ஸ்டாக்கோட பிரைஸ் இந்த ரேஞ்ச பிரேக் அவுட் கொடுச்சுன்னா பிரைஸ் அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிரும். இல்ல இந்த கேண்டலோட லோ பிரேக் டவுன் கொடுச்சுன்னா ஃபர்தரா டவுன் ட்ரெண்டுக்கு கண்டினியூ ஆகும். மூணாவது சைடுவே மார்க்கெட், ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். இந்த சார்ட் நல்லா பாருங்க, இது ஒரு பேஸ், இது ஹையர் ஹை, இது ஹையர் லோ, மறுபடியும் ஹையர் ஹைய பிரேக் அவுட் கொடுத்து மேல போயிருக்குது. பட் அகைன் ஹையர் லோ ஃபார்மேஷனுக்கு வந்திருக்கு. அகைன் ஸ்மால் புல் பேக், அகைன் லோயர் லோ பிரேக் டவுன் கொடுத்து கீழ வந்திருக்கு. அகைன் ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷன். ஸ்டாக்கோட பிரைஸ் வந்துட்டு வித்தின் ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேடிங்கா இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஹையர் ஹை ஹையர் லோவை ப்ராப்பரா டிஃபைன் பண்ணவே முடியல. இதைத்தான் நம்ம ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் சொல்றோம். இந்த ரேஞ்ச் வந்துட்டு மேல இருக்குது ஹையர் ரேஞ்ச், கீழ இருக்குது லோயர் ரேஞ்ச். ஒரு ட்ரேடரா நம்ம அப் ட்ரெண்ட்லயோ இல்ல டவுன் ட்ரெண்ட்ல ஈஸியா நம்ம ட்ரேடிங் எடுத்துடலாம். பட் சைடுவே மார்க்கெட்ல ட்ரேடிங் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். சோ அதனால சொல்றேன், ஒரு ஸ்டாக்ல ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரேஞ்சை டிஃபைன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ட்ரெண்டை டிஃபைன் பண்ணுங்க. ட்ரெண்டை டிஃபைன் பண்றதுக்கு நம்ம ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன் தெரிஞ்சிருக்கணும், லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சா மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம ஷார்ட் பொசிஷன் எடுக்க போறோமா இல்ல லாங் பொசிஷன் போக போறோமா நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் மூர்த்தியான பிரைஸை பார்த்தாச்சு. இப்போ நீங்க ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டை ஓபன் பண்ணி அதுல எந்த மாதிரியான கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்துருக்குது, தென் ஸ்டாக்கோட பிரைஸ் எந்த ட்ரெண்ட்ல இருக்குன்னு டிஃபைன் பண்ணுங்க. இந்த ரெண்டையும் உங்களால கிளியரா டிஃபைன் பண்ண முடிஞ்சுன்னா இந்த ஸ்டெப்புக்கு நீங்க ஒரு ஸ்டார்னு அலோகேட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்ல செகண்ட் மூர்த்தி வால்யூமை பத்தி பார்க்கலாம். இந்த வால்யூம் எப்பயுமே வந்துட்டு பிரைஸோட கம்பேர் பண்ணணும். ஏன்னா பிரைஸ் வால்யூம் ரெண்டு பேருமே வந்து உடன் பிறந்த சகோதரர்கள் மாதிரி. எப்படின்னா ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது கிரீன் கேண்டிலோட வால்யூம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ரெட் கேண்டிலோட வால்யூம் அதிகமா இருக்கும். பட் அதுவே சைடுவே மார்க்கெட்ல வால்யூம் ட்ரையா இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப ஃபிளக்சுவேஷன்ல இருக்கும். இப்போ லைவ் சார்ட்ல வால்யூம் எப்படி பில்டப் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சார்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் மூர்த்தியான பிரைஸை டிஃபைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கேண்டில் என்கல்ஃபிங் கேண்டில், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்மால் அப் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் ஸ்மால் புல் பேக். இது ஹையர் ஹை ஃபார்மேஷன், இது ஹையர் லோ ஃபார்மேஷன். அதுக்கப்புறம் பிரைஸ் இந்த ஹையர் ஹையை பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேல போயிருக்குது. ஒரு ஸ்மால் அப் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் இது ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன், இது ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷன். ஸ்மால் கன்சாலிடேஷன் இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் அகைன் ஒரு பிரேக் அவுட், அதுக்கப்புறம் பிரைஸ் அகைன் அப் ட்ரெண்டுக்கு போயிருக்குது. இது ஹையர் ஹை பாயிண்ட், இது ஹையர் லோ பாயிண்ட். இந்த இடத்துல பிரைஸ் ஹையர் ஹையை பிரேக் அவுட் கொடுக்காம ஹையர் லோ பிரேக் டவுன் பண்ணிருச்சு. அதனால பாருங்க பிரைஸோட ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. அப் ட்ரெண்ட் வந்துட்டு டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆக போகுது. எய்தர் டவுன் ட்ரெண்டுக்கு போகலாம், இல்லைன்னா இங்க ஒரு ஸ்மால் கன்சாலிடேஷன் ஆயிட்டு மறுபடியும் மேல இல்ல கீழே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரைஸை டிஃபைன் பண்ணியாச்சு. அப்படி கீழே வால்யூமை பாருங்க. ஃபர்ஸ்ட் கேண்டிலான என்கல்ஃபிங் கேண்டலுக்கு சூப்பரான வால்யூம் பில்டப் ஆயிருக்குது. இந்த கேண்டலோட வால்யூம் நம்ம வந்து எக்ஸாஷன் வால்யூம் டிஃபைன் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து கன்சாலிடேஷன்ல எப்பயுமே வால்யூம் ட்ரையா இருக்கும். அதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட்ல கிரீன் கலர் வால்யூம் பாருங்க அதிகமா இருக்குது. அதுக்கப்புறம் ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஆயிருக்குது. இந்த ரெட் கேண்டில் தவிர மத்த கேண்டலோட வால்யூம்ல பாருங்க கிரீன் கேண்டலோட வால்யூம் அதிகமா இருக்கும் கம்பேர் டு ரெட் கலர் கேண்டலோட வால்யூம். சோ அப் ட்ரெண்ட்ல எப்பயுமே வந்துட்டு கிரீன் கேண்டலோட வால்யூம் அதிகமா இருக்கணும், ரெட் கேண்டலோட வால்யூம் கம்மியா இருக்கணும். ஒரு ஸ்மால் புல் பேக் வந்துச்சுன்னா அந்த புல் பேக்ல வால்யூம் ட்ரையா இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா ஸ்டாக் ஃபர்தரா அப் ட்ரெண்ட்ல கண்டினியூ ஆகும்னு அர்த்தம். செகண்ட் டவுன் ட்ரெண்ட்ல சார்ட்ட பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு பியரிஷ் கேண்டில் நம்ம ஃபார்மேஷன் கொடுத்திருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டீப் ஷார்ட் ஃபால், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் ஸ்மால் புல் பேக், இது வந்துட்டு லோயர் ஹை ஃபார்மேஷன். அதுக்கப்புறம் அகைன் சேம் டச் பண்ணி இருக்குது.
அதுக்கப்புறம் ஸ்மால் புல் பேக், அதுக்கப்புறம் இந்த லோயர் பிரேக் டவுன் பண்ணிட்டு ஃபர்தரா பிரைஸ் கீழ போகுது. நல்லா நோட் பண்ணுங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பின் பார் கேண்டில் இல்லன்னா ஹேமர் கேண்டில் ஃபார்மேஷன் குடுத்திருக்குது. இந்த கேண்டில பார்த்தோம்னா நம்ம லாங் பொசிஷன் போயிருந்தோம்னா ஒரு 5% பிரைஸ் அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கும். பட் ஃபர்தரா பாருங்க சேம் பொசிஷனுக்கு வந்திருக்கும். நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல ஹிட் ஆயிருக்கும். இதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய ட்ரேடர்ஸ் ஃபெயிலியர் ஆகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்பரான ட்ரெண்ட் எதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால தான் ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பொசிஷன எடுங்க. இப்ப கீழ வால்யூம பாருங்க. ரெட் கலரோட வால்யூம் எல்லாமே அதிகமா இருக்குது கம்பேர்ட் டூ கிரீன் கலரோட வால்யூம். இப்போ சைட்வே மார்க்கெட்ல பார்க்கலாம். சைட்வேஸ் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெண்ட டிஃபைன் பண்ணலாம். ட்ரெண்ட டிஃபைன் பண்ணா இடத்துல ஹையர் ஹை ஹையர் ஃபார்மேஷன் லோயர் ஹை ஃபார்மேஷன் இருக்கணும். பட் இங்க பாருங்க எதுவுமே கிடையாது. வித்தின் ரேஞ்சுக்குள்ள தான் வந்து மார்க்கெட்டோட பிரைஸ் ட்ரேடிங்கா இருக்குது. இது ஹையர் ரேஞ்ச், இது லோயர் ரேஞ்ச். ஃபைனலா பிரைஸ் வேரியஸ் என்கல்ஃபிங் ஃபார்மேஷன் கொடுத்து இந்த லோயர் ரேஞ்ச பிரேக் டவுன் பண்ணிட்டு பிரைஸ் கீழ போயிருக்குது. இங்க வால்யூம பாருங்க. கிரீன் கலரோட வால்யூம் அதிகமா இருக்குது. ரெட் கலரோட வால்யூம் அதிகமா இருக்குது. அதுக்கப்புறம் வால்யூம் ட்ரை ஆகி இருக்குது. சைட்வே மார்க்கெட்ல நம்மளால பிரைஸோட ட்ரெண்ட டிஃபைன் பண்ண முடியாது. அதே நேரத்துல வால்யூம் ஃபிளக்சுவேஷன்ல இருக்கும். சோ ஐ ஹோப் இப்போ ஃபர்ஸ்ட் மூர்த்தி பிரைஸ், செகண்ட் மூர்த்தி வால்யூம் இவங்கள வச்சுட்டு எப்படி ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டை அனலைஸ் பண்ண நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரி தான் நீங்களும் ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டை ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மூர்த்தி பிரைஸ், செகண்ட் மூர்த்தி வால்யூம் எந்த கண்டிஷன்ல இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பான மொமெண்டமுக்கு நம்ம போலாம். இதுவரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் மூர்த்தி பிரைஸ், செகண்ட் மூர்த்தி வால்யூம் பார்த்தாச்சு. இப்போ மூணாவது மூர்த்தி மொமெண்டம் பார்க்கலாம். மொமெண்டம் ஃபாலோ பண்றதுக்கு RSI யூஸ் பண்றேன். RSIல 2 வகையான RSI இருக்குது. ஒன்னு நோவைஸ் RSI 30-70 ரேஞ்ச். இதுதான் நம்ம மோஸ்ட் டெக்னிக்கல் புக்ல படிச்சிருப்போம். செகண்ட் ஒன் ப்ரோ RSI 40-60 ரேஞ்ச். இந்த ப்ரோ RSI கான்செப்ட் தான் நான் ஃபாலோ பண்றேன். ஒருவேளை நீங்க நோவைஸ் RSI ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ப்ராஃபிட் பார்க்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ நோவைஸ் RSI பத்தி பார்க்கலாம். நோவைஸ் RSI படி பார்க்கும்போது RSI ரேஞ்ச் 0 to 100 இருக்கும். 0ல இருந்துட்டு 70 ரேஞ்சுக்கு மேல ட்ரேடிங் ஆகும்போது அதை ஓவர் பாட் ஏரியான்னு டெக்ஸ்ட் புக்ல சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டாக்கை செல் பண்ணணும்னு அர்த்தம். அதே நேரத்துல ஒரு ஸ்டாக்கோட RSI 70 ரேஞ்சுக்கு மேல ட்ரேடிங் ஆயிட்டு RSI 30 ரேஞ்சுக்கு வரும்போது அதை ஓவர் சோல்ட் ஏரியா சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பை பண்ணணும்னு அர்த்தம். பட் இந்த மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணவே கூடாது. ஏன்டா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ப்ரோ RSI செட்டப் பார்க்கலாம். ப்ரோ RSI நான் 4 டிவைட் பண்ணியிருக்கேன். RSI 20, 40, 60, 80. இதுல RSI 20, 40 ரேஞ்சுக்குள்ள ட்ரேடிங் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்ட். அதுவே RSI 40, 60 ரேஞ்சுக்குள்ள ட்ரேடிங் ஆச்சுன்னா சைட்வே மார்க்கெட். அதுவே RSI 60, 80 ரேஞ்சுக்குள்ள ட்ரேடிங் ஆச்சுன்னா அது அப் ட்ரெண்ட். இதே ப்ரோ RSI நான் இன்னும் ஃபர்தரா டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ மில்லியன் வோட் சார்ட் செட்டப் பார்க்கலாம். RSI 60-20 ரேஞ்சில் ட்ரேடிங் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்ட். அதுவே RSI 40-20 ரேஞ்சுக்குள்ள ட்ரேடிங் ஆச்சுன்னா ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட். RSI 40-60 ரேஞ்ச் சைட்வே மார்க்கெட். RSI 40-80 அப் ட்ரெண்ட். RSI 60-80 ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட். ஸோ இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இதை பேஸ் பண்ணி நீங்க பேக் டெஸ்ட் பண்ணுங்க. பேக் டெஸ்ட் பண்ணும்போது தெரிஞ்சு போயிடும். ஏன் நான் வந்துட்டு RSI 60-20 ரேஞ்ச் டவுன் ட்ரெண்ட் சொல்றேன். RSI 40-20 ஏன் நான் வந்துட்டு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் சொல்றேன். RSI 40-60 ரேஞ்ச் சைட்வே மார்க்கெட் சொல்றேன்னு. RSI 30 எல்லாருமே பை பண்ண சொல்லுவாங்க. பட் நான் இங்க செல் பண்ண சொல்றேன். நீங்க பேக் டெஸ்ட் பண்ணா மட்டும்தான் புரியும் நான் ஏன் செல் பண்ணணும், ஏன் பை பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னு. இங்க நம்ம மும்மூர்த்தி கான்செப்டை டிப்ளாய் பண்ணலாம். இனிஷியல்ல ஸ்டாக் ஒரு அப் ட்ரெண்ட்ல வந்திருக்குது. அப் ட்ரெண்ட்ல எப்பயுமே வந்துட்டு கிரீன் கலரோட வால்யூம் அதிகமா இருக்கணும். கிரீன் கலரோட வால்யூம் அதிகமா தான் இருக்குது. இந்த இடத்துல பாருங்க RSI 60 ரேஞ்ச பிரேக் அவுட் கொடுத்திருக்குது இந்த கேண்டில். சோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல மூவ். இது வந்து வீக்லி சார்ட். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்திருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு கன்சால்டேஷன் பேஸ். கன்சால்டேஷனா சைட்வே மார்க்கெட். இந்த இடத்துல பாருங்க RSI 60 ரேஞ்ச பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழ வந்திருக்குது. from here to here RSI 40-60 ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேடிங்கா இருக்குது. சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி RSI 40-60 ஒரு சைட்வே மார்க்கெட். இங்கேயும் பாருங்க ஒரு சேனல் பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுத்திருக்குது. பிரைஸ் வித்தின் ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேடிங்கா இருக்குது. சோ ஸ்டாக்கோட பிரைஸ் கன்சால்டேஷன் ஃபேஸ்ல இருக்கும்போது வால்யூம் ட்ரை ஆகணும். இந்த இடத்துல பாருங்க வால்யூம் நம்மளுக்கு ட்ரை இருக்குது. இது நம்மளுக்கு ஒரு குட் சைன். அதுக்கப்புறம் ஃபைனலா இந்த கேண்டில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்திருக்குது. இந்த கேண்டில் ஒரு புல்லிஷ் கேண்டில். சோ ஃபர்ஸ்ட் மூர்த்தி பிரைஸ் நம்மளுக்கு ஓகே. செகண்ட் மூர்த்தி வால்யூம் இங்க வால்யூம் நல்லா பில்டப் ஆயிருக்குது. மூணாவது மூர்த்தி மொமெண்டம் RSI 60 இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்திருக்கு. பிரேக் அவுட்க்கு அப்புறம் பாருங்க ஸ்டாக் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட்ல போயிருக்குது. இங்கேயும் பாருங்க RSI 160 ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா RSI 60 ரேஞ்சுக்கு மேல ட்ரேடிங் இருக்குது. இஃப் இன் கேஸ் நீங்க டெக்ஸ்ட் புக்ல சொல்ற மாதிரி RSI 70ல ஸ்டாக்க செல் பண்ணிருந்தீங்கன்னா இந்த இடத்துல செல் பண்ணிருப்பீங்க. இது வந்துட்டு RSI 70 ரேஞ்சுக்கு மேல ட்ரேடிங் இருக்குது. இன் கேஸ் நீங்க இந்த இடத்துல செல் பண்ணிருந்தீங்கன்னா இந்த மூவ்மெண்ட் ஃபுல்லா நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. இதுக்கப்புறம் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்திருக்கு ஸ்டாக். இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30-40% உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். பட் ஃபர்தரா இருந்த ஒரு 40-50% மூவ் நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. சோ அதனால RSI 30-70 ரேஞ்ச ஃபாலோ பண்ணாதீங்க. RSI 40-60 ரேஞ்ச ஃபாலோ பண்ணுங்க. 7 ஸ்டெப் மெத்தடாலஜில ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ல ஸ்டாக் மார்க்கெட் மும்மூர்த்திகளான பிரைஸ், வால்யூம் அண்ட் மொமெண்டம் இந்த 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்ல சக்சஸ் ஆகிறதுக்கு. சோ அட் எனி காஸ்ட் இந்த 3 மூர்த்தி ஓகே இல்லாம எந்த ஸ்டாக்லயும் ட்ரேடிங் எடுக்காதீங்க.
வீடியோவ பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா அண்ட் சிம்பிளா இருக்கலாம். பட் இன் ரியல் ட்ரேடிங்ல இது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ மல்டிபிள் சார்ட்ல இத பிராக்டிஸ் பண்ணுங்க. தென் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் பேக் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கான்ஃபிடன்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்மால் குவான்டிட்டில ரியல் ட்ரேடிங் பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க ஈஸியா சக்சஸ் ஆயிரலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது வகையான இன்ஃபர்மேஷன் குடுத்திருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி நெனைச்சீங்கன்னா இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான்ல ஆல்ன்ற ஆப்ஷன நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 4 ஸ்டெப்ப நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் ஸ்டே டியூன் வித் டெக்னோ ஃபன். நான் பாரதி.